செல்போன் பின்னாடி வாங்க. துண்டு அப்படியே போட்டு அப்படியே லைனா நின்று காரைக்கால் அப்படியே போட்டு எல்லாரும் லைனா எல்லாம் வரலாறு வரலாறு அப்படியே பொறுப்பு நில்ல 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 சேர்ந்தவங்க மாநில அந்தஸ்து கேட்டு மிகவும் கடுமையான போராட்டம் பண்ணி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 27ஆம் தேதி இந்திய தலைநகர் ஜந்தர் மந்தர் பகுதியில் பொதுநல அமைப்புகள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம், துணை ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்துக்கு நாடாளுமன்ற சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களை நினைவுபடுத்தும் கடிதங்கள் வழங்கப்பட்டன. போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பொதுநல அமைப்புகள், அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். மாநில அந்தஸ்து இல்லாததால் ஏற்பட்ட பின்னடைவை எடுத்துரைத்தார்கள். மாநில அந்தஸ்து கிடைத்தால் அடையக்கூடிய முன்னேற்றங்களை விளக்கி உரையாற்றினர். முன்னதாக பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் மேம்பாட்டு கட்சித் தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் சட்டப்பூர்வமான உரிமை என்று வலியுறுத்தினர். போராட்டக் குழுவினரை டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து பாதுகாப்புடன் போராட்ட இடம் வரை அழைத்து சென்ற டெல்லி போலீசாரின் நடவடிக்கையும் குறிப்பிடத்தக்கது. இது போராட்டத்தின் தாக்கத்தை மத்திய பாதுகாப்பு அமைப்புகளும் உணர்ந்ததை காட்டுகிறது. இதே நேரத்தில் புதுச்சேரியில் ஆளுங்கட்சியினர் 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததை அதில் அரசியல் சதி இருப்பதாகவும் மாநில உரிமை போராட்டத்தின் ஊடக கவனத்தை திருப்ப முயற்சியும் எனவும் அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மாநில அந்தஸ்துக்கான பொதுநல அமைப்புகளின் போராட்டம் உண்மையில் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. இது பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் பிரதான செய்தியாக வந்தமைக்கு ஊடகங்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் புதுடெல்லி போராட்டத்தில் கலந்து கொண்ட தொடர் வண்டி மூலம் புதுச்சேரி திரும்பிய மாநில அந்தஸ்துக்கான போராட்டக் குழுவினரை உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி, புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து வரவேற்று கௌரவித்தனர். மேலும் சமூக அமைப்புகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கும், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகத்திற்கும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு நினைவு பரிசுகள் வழங்கினர். அடுத்த கட்ட போராட்டம் நடக்கும். மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த வருங்காலத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறார்கள். இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ளாகவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் கூறியபடி, அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதியில மாநில அரசு பெற்றே தீர்வோம் என்று கோரிக்கை அந்த மொத்த வரிகளை சொல்லியிருந்தார்கள். அந்த அதுக்கு மதிப்பு அதிகமாக இவர்கள் இந்த மாநில அந்தஸ்து பெற்றே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அதாவது இந்த ஆட்சி முடியும் காலத்திலேயே இவர்கள் மாநில அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும்.